இறந்து போனதா கருதப்பட்ட மனநலன் பாதிக்கப்பட்ட இளைஞரை ஈரோட்ல இருக்கிற தனியார் அறக்கட்டளை மூலம் மீட்கப்பட்டு பூரண நலத்தோட இப்ப பெற்றோர்கள் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. இந்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. ஆந்திர மாநிலம் கரீம் நகர் அப்படின்ற மாவட்டத்துல சையத் மொயின் பர்வீன் தம்பதியினர் இருக்காங்க. இவங்களுக்கு 34 வயதுல சையத் மைதீன் அப்படின்ற ஒரு மகனும் மகளும் இருக்காங்க. இதுல மகன் சையதுக்கு மனநலன் பாதிக்கப்பட்டதா கூறப்படுது. இதனால செய்வதறியாமல் சுற்றி திரிந்த சையத் மைதீன் கடந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி வீட்ல இருந்து காணாமல் போனதா சொல்லப்படுது. ரொம்ப நாளா மகனை தேடி பெற்றோர்கள் அலைஞ்சிருக்காங்க. ஆனா இத்தனை வருஷமாயும் அவரை கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை அவர் இறந்திருப்பாரோ அப்படின்னு சோகத்துல இருந்திருக்காங்க. இந்நிலையில வீட்ல இருந்து காணாம போன சையத் ஒவ்வொரு இடமா வழி தவறி போயிட்டு கடைசியில ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அடுத்துள்ள சரளை அப்படின்ற பகுதிக்கு போயிருக்காரு. அந்த பகுதியில இருக்கிற மக்கள் அட்சயம் அப்படின்ற அறக்கட்டளைக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அறக்கட்டளை நிர்வாகத்தினர் சையத் மைதீனை மீட்டு பெருந்துறையில இருக்கிற ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. 4 வருஷமா நல்ல ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து இப்ப அவரை குணப்படுத்தி இருக்காங்க. அவர்கிட்ட அப்பா அம்மா பத்தி தகவல் எல்லாம் கேட்டு அவங்க கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணி இப்ப குடும்பத்தோட சேர்த்து வச்சிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. உடனடியா ஈரோட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்களுடைய மகனையும் அவங்களை காப்பாத்தின அட்சய மரக்கட்டளை தலைவர் நவீன்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகளையும் கண்ணீரோட ஆற தழுவி தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருக்காங்க. இந்த விஷயத்தை இப்ப நிறைய பொதுமக்கள் பாராட்டிட்டும் இருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. பிஹைண்ட் நோட்ஸ்க்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா சையத் அப்படிங்கிற ஒரு அண்ணன் மணலில் பாதிக்கப்பட்டவர். இவர் பார்த்தீங்கன்னா ஆந்திரா நகரில் கரீம்ங்கிற ஒரு நகர ஆந்திரா மாவட்டத்தில் கரீம்ங்கிற நகரை சேர்ந்தவங்க. இவர் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 4 வருடத்துக்கு முன்னாடி கோவிட் டைமிங்கில் இவர் ஈரோடு பகுதிக்கு மூவ் ஆகி வந்திருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஹைதராபாத் பெங்களூர் அப்படின்ட்டு ஒரு வேலைக்கு போயிருக்காங்க. பிவிசி ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸ்கூல் முடிச்சிருக்காங்க. இவருக்கு ஒரு சகோதரி இருந்திருக்காங்க. என்சிசி கேடரில் ஒரு ட்ரைனிங்கும் நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இங்கிலீஷ் பேசக்கூடிய ஒரு நபர். ஆனால் அண்ணன் பார்த்தீங்கன்னா மணலில் பாதிக்கப்பட்ட நிலையில் மக்கள் ஒரு இடத்துல இருக்க விடாமல் துரத்திருக்காங்க. லாங்குவேஜஸ் இஷ்யூ இருந்திருக்கு. தமிழ் பேச தெரியாது அப்படி காரணத்தினால ஒவ்வொருத்தரும் ஒரு பகுதியிலேருந்து ஒரு துரத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படியே துரத்தி இவர் பெருந்துறை பக்கத்தில் சரளை அப்படிங்கிற ஏரியாவில் பஸ் ஸ்டாப் பின்னாடி வந்திருக்காங்க. வந்துட்டு அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அங்கே யாராவது சாப்பாடு கொடுத்தா மட்டும்தான் சாப்பாடு. இவருக்கு சாப்பாடு கேட்டு வாங்கி கூட சாப்பிட முடியாத அளவுக்கு இவர் இவருக்கு லாங்குவேஜ் இஷ்யூஸ். அப்புறம் அங்கே இருக்க நாயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாய் மேலே இருக்க பிரியத்தினால இவர் நாயையும் கட்டி போட்டு கூட வச்சுருந்தாங்க. ஸோ அது நாயும் பார்த்தீங்கன்னா சாப்பாடு இல்லாமல் அதுவும் எலும்பு தூளமாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு அங்கே இருக்க பொதுமக்கள்லாம் தகவல் கொடுத்தாங்க. அந்த பஸ் ஸ்டாண்டே ஒரு மாதிரி இருக்கவும் பொதுமக்கள் தகவல் கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி இவரை போயிட்டு நாங்கள் ரெஸ்கியூ பண்ண ட்ரை பண்ணோம். ஃபஸ்ட்டு ரொம்ப அரகண்டாக பிஹேவ் பண்ணாங்க. எங்களை ரொம்ப ஃபோர்ஸாக இருந்தார். செகண்ட் டைமும் போகிறப்போ எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல. 3ஆம் டைம் தொடர்ந்து நாங்கள் கவுன்சிலிங் பண்ணி எங்களோட மெடிக்கல் டீமோட ஒரு ரெஸ்கியூ பண்ணோம். பண்ணி எங்களோட பெருந்துறையில் ஈசிஆர்சி எங்களோட மணல காப்பகத்தில் அட்சய மரக்கட்டளை மூலமாக ஒரு கிட்டத்தட்ட வச்சு அவருக்கு எல்லா கேர்ஸும் கம்ப்ளீட்டாக மெடிக்கல் கேர் எல்லாமே கொடுத்து பார்க்க ஆரம்பித்தோம். இப்போ கம்ப்ளீட்டாக ரெக்கவரி ஆக ஆரம்பித்தாங்க. ஆகிட்டு ஒரு ஃபேமிலி நம்பர் எங்களுக்கு கிடச்சிச்சு. உடனே ஃபேமிலிக்கு ட்ரேஸ் பண்ணி பேசினா அப்போ தான் தெரியுது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இவர் இறந்துருக்க காணா அப்படிங்கிற மாதிரி தாட்ஸில் அவங்க இருந்திருக்காங்க. இவரும் ஃபேமிலியோட சேரத்துக்கும் இவருக்கும் தெரியல என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது இவருக்கு மணலில் பாதிக்கப்பட்டதுனால இப்போ கம்ப்ளீட்டாக ஒரு க்யூர் ஆகி இப்போ ஃபேமிலி நாங்களே வர வச்சுருக்கோம். அவங்க கம்ப்ளீட்டாக போகிற ஃபேமிலி அவங்க நாங்களே வர வச்சு இப்போ ஒரு ரொம்ப பார்த்தோன்னே ஹைலி எமோஷனல் ஆகிட்டாங்க 2 பேருமே. அண்ணே ரொம்ப தெளிவாக இருக்கார். இப்போ சைத்தனே ரொம்ப தெளிவாக இருக்காங்க. கம்ப்ளீட்டாக மெடிசன் எடுத்துக்கிறாங்க. இப்போ ஆந்திராவுக்கு அவங்க நம்ம வழி அனுப்பிக்கிறோம். இன்றைக்கி நைட் அவங்களுக்கு ட்ரெயின். ஸோ குடும்பத்தோடு ஒன்று சேர்றாங்க. இதை பார்க்குறப்ப எங்களுக்கும் ரொம்ப சர்வீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப திருப்தியாகவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ சார்.